ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து குழம்பு கரோடு வச்சு சூப்பரான ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதுக்கும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சோன்னா நம்ம தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிரேவியாக பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து கொதித்து வந்ததும் நம்மளோட சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. இதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye friends.